அஜய்ன்றது நான் தான். என் லேப்டாப் ஒன்று சகஸ்ரா கிட்ட இருக்கு. 6 மாசம் முன்னாடி மேடம் இங்கே தான் இருந்தாங்க. சடனா ஒரு நாள் போனவங்க திரும்ப வரவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேகு. தம்பி சார், சாருக்கு சஹஸ்ரா மேடம் பேக்கை கொடு. வாங்க சார். அங்க மேல இருக்க பேக் சார். சகஸ்ரன்றது நீயா? அப்போ சாரான்னு சொன்ன. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க பேர் என்ன? சாரா. என் பேரு சாரா. குட் மார்னிங் எவ்ரிபடி. என் பேரு சாரா. நமக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தனிமையில இருக்கிற சிலருக்காக நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தனிமைங்கிற ஒரு வார்த்தையிலேயே நிறைய தனித்துவம் இருக்கு. எங்க அம்மானா எனக்கு உயிர். எனக்கு 10 வயசு இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்தே தனியா அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். நமக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நாம அதே இடத்துல இருந்து தோத்து போக கூடாது. எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நமக்கு பிடிச்சவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் நம்ம கூடவே இருக்கணும்னா நாம அவங்கள விரும்புறத நிறுத்தக்கூடாதுன்னு. எனக்கு இப்ப வரைக்கும் எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்கன்னு தோணுது. எதுக்காகனா நான் அவங்கள விரும்புறத நிறுத்தவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயிக்கிறத காட்டணும், தோத்து போனா ஒத்துக்கணும். ஆனா தோத்துட்டோன்னு மட்டும் இருந்துராதீங்க, ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு காட்டணும். தேங்க்யூ ஆல். ஹே அஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க பேர் என்ன? சாரா. நீ யாரு? உனக்கு என்ன நடந்துச்சு? சரி, உங்க பேரு சாரா தானே? ஆன் பேப்பர்ல சகஸ்ரா ராமலிங்கன்னு இருக்கு. சாரா எங்க அம்மாவோட பேரு சார். எல்லாரும் என்ன அப்படி கூப்பிடும்போது எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கு தான் அப்படி. கிரேட் ஐடியா. சகஸ்ரா. ஓ சாரி சாரா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை நம்பர் 1 FM ரேடியோ ஸ்டேஷன் சூப்பர் ஹிட்ஸ் 93.5 ரெட் FM. கேளுங்க கேளுங்க உல்லாசமா உற்சாகமா. நான் உங்க புது ஆர்ஜே சாரா. வெளியில பாக்கும்போது கிளைமேட் ரொம்ப கூலா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேர்ல்ட் ஹாப்பினஸ் டே. உங்க ஹாப்பினஸ எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா துக்கத்தை ஷேர் பண்ணா குறையும், சந்தோஷத்தை ஷேர் பண்ணா அதிகமாகும். So let's see who is the first caller. ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு? என் பேரு கவிதாக்கா. கிரேட். சரி சொல்லுங்க, எங்க எல்லார்கிட்டயும் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய MNCல ஜாப் கிடைச்சிருக்கு. salary கூட நல்ல பேக்கேஜ். ஓ வாவ், that's really a great news கவிதா. சரி, இந்த விஷயத்தை உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லக்கா, இன்னும் சொல்லல. அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர்.
அம்மா கூட என் படிப்புக்காக நிறைய பேர் வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இந்த விஷயத்த போன்ல நான் சொன்னேன்னா அவங்க சந்தோஷத்தை கேட்க தான் முடியும், பார்க்க முடியாதுல்ல. அதான் நான் ஊருக்கு போற வரைக்கும் சொல்ல மாட்டேன். சோ இப்போ ஊருக்கு எப்ப போறீங்க? நாளைக்கு காலையிலக்கா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஏசி பஸ்ல போக போறேன். அதுதான் எங்க ஊருக்கு என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடும். மேடம் தனியா இருக்கீங்க, எங்கேயாவது போகணுமா? ஜிபிஎஸ்க்கு போகணும். பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, வாங்க. தேவைப்பட்டா காரோட பே ஷேர் பண்ணிக்கலாம், வாங்க. ப்ளீஸ் கம். ஓகே, இப்ப சொல்லுங்கக்கா. உனக்கு ரொம்ப நல்ல மனசு கவிதா. நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஹலோ கவிதா? கவிதா? ஓ, லைன் கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், நம்ம கவிதாவோட பேரண்ட்ஸ் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அவளுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் இந்த பியூட்டிஃபுல் சாங். யாருங்க நீங்க? யார் வேணும்? சத்யா. சத்யா நான் தான். நீங்க? என் பேரு சாரா. ஓ அந்த காரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தர் டிரைவ் பண்ணாருல. ஓ அது என் அண்ணனா இருந்திருக்கும். அவர் பேரு அஜய். ஏன்? அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு. அண்ணா இப்ப இங்க இல்ல, பெங்களூர்ல ஜாப்ல இருப்பாரு. ஃபோன் நம்பர் வேணுமா உங்களுக்கு? ஓ, அட்ரஸ் கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம். ம், இதுதான் ஒரு அட்ரஸ். தேங்க்ஸுங்க. பரவாயில்லங்க. நான் வரேன். இது இப்படி பண்ணணும். ம்? ஹலோ. ஹலோ, சஹஸ்ராவா? ஆமாங்க, நீங்க? என் பேர் தேவிமா. மேரேஜ் வெப்சைட்ல உன்னோட போட்டோ பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். இப்ப பேசலாமா? ஏன் போட்டோஸா? அதான் உன் ஃப்ரெண்டு அச்சு போட்டிருந்தா, அவ தான் நம்பர் கொடுத்தா. என் பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தப்போ உன் போட்டோவை பார்த்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. உன் போட்டோவை பார்த்ததும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறேன், தப்பா எடுத்துக்காத. ஐயோ, அப்படிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்க. ஆனா இப்போ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்களை மாதிரி அக்கறை காட்டுறதுக்கு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. ஏமா அப்படி சொல்ற? உன் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னா. எனக்கு வேண்டியதெல்லாம் மக மாதிரியே ஒரு மருமக தான். ஹலோ, என்னாச்சுமா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என் பையன் போட்டோவை அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லு. இப்பவே அனுப்புறேன், ஆ, ஓகேவா? அதுக்கு இல்லைங்க. முதல்ல போட்டோவை பாருமா. ம், சரிங்க. வைக்கிறேன். ஹே, ஏய், என்ன பண்ற? அம்மா கிட்ட பேசினே தவிர நான் பையனை பார்க்கவே இல்ல. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கான். ஏன்டி இப்படி பண்ற? தேவி கிட்ட பேசி அவங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சு உனக்கு சரியா இருக்கும்னு இந்த நம்பர் கொடுத்தேன். நல்ல வேலை பண்ணப்போ இவ்ளோ சடனா உடனே நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்ல போற? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனாலும் பிடிக்கும்னு சொல்லு. இருந்தாலும் ஃபேஸ்ல இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவங்களுக்கு பொண்ணு மாதிரி மருமக வேணும், உனக்கு அம்மா மாதிரி அத்தை. என் பேச்சை கேட்டு ஓகே சொல்லிடுடி.